இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு தமிழ்நாட்டிலே வினோதமாக பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய கல்வராயன் மலை சேட்டு முனியப்பன் கோவிலை பற்றி தாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் ஆத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய கல்வராயன் மலையோட கருமந்துர வெள்ளார் கிராமத்தில், அதாவது வெள்ளிமலை போகக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விசேஷமே பக்தர்கள் செலுத்தக்கூடிய அந்த நேர்த்திக்கடன் தான். அதாவது இங்கே வேண்டுதல் வைக்கக்கூடிய பக்தர்கள் அதை நிறைவேறினதுமே சாமிக்கு பிளாஸ்டிக் சேரை, அந்த பிளாஸ்டிக் நாற்காலியை காணிக்கையாக வாங்கி வந்து வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்பிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சேட்டு முனியப்பன் இரவு நேரத்தில் காவலுக்கு போகிறப்ப கலப்பு நீங்கள் இந்த நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுப்பாருங்கிறது தான் இந்த பகுதி மலைவாழ் மக்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம். பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த வழிபாட்டில் கோவில் வளாகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கலர் கலராக நாற்காலி வந்து இந்த நிரம்பி இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நாற்காலியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துகிட்டு போகிறதில்லங்கிறது தான் ஆச்சரியம். சேட்டு முனியப்ப சுவாமி பிரம்மாண்டமான உருவம். அது எப்படிப்பட்ட உருவம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முனியப்பனோட உருவங்கிறது வெள்ளைக்கல்லால் கொஞ்சம் செஞ்ச மாதிரி படுத்த நிலையில் காட்சி தராரு. இந்த மாதிரியான உருவத்தை பெரும்பாலும் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்க. ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு முக்கியமான காவல் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு முனியப்பனாக இவர் இருக்கிறார். கல்வராயன் மலை சேட்டு முனியப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் இங்கே வந்து எந்த மாதிரியான வேண்டுதல் பலனை தருதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக வேலை வாய்ப்பு கிடைக்காம அவதிப்படக்கூடியவங்களாக இருந்தால் இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி திருமணத்தோடு இருக்கக்கூடியவங்க, தீராத நோய் பாதிப்பு ஏதாவது இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனாலும் சரிங்க, அதாவது வளர்ப்பு பிராணி கொண்டு ஏதாவது நம்ம விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே நடக்கணும், ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு, அது மறுபடியும் நமக்கு கிடைக்கணும், வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், தீராத நோய் நொடி சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு இந்த வேண்டுதலை வச்சுட்டு போனால் நிச்சயம் நிறைவேறதா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் நம்புகிறாங்க. கல்வராய மலைக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவங்க இந்த கோவிலை தவற விடாமல் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஒரு விசித்திரமான ஆச்சரியம் நிறைந்த தலமாக தான் இந்த தலம் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப தனித்துவமான ஆலயங்களில் இந்த ஆலயம் ஒன்று தான். இந்த கோவிலில் துல்லியமான அமைவிட எங்கே இருக்குது, நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்தோட எல்லை பகுதியில் இருக்குதுங்க. கல்வராயன் மலைத்தொடரில் இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமந்துர வெள்ளாருங்கக்கூடிய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாக தான் இந்த ஆலயம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு தனியாக கட்டடங்களோ கோபுரங்களோ சுற்றுச்சூழல் கிடையாது. அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு இயற்கையாக நீரோடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் திறந்த வழியில் தான் இந்த சுவாமி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷமே நாற்காலிகளை, அதாவது சேரை பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்குறது தான். பொதுவாக கோவிலில் ஆடு கோழி தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துறது தான் நாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேறதுக்காக புதுசாக புத்தம் புதிய சேரை, ஒரு கலராக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேரை தான் வாங்கி இந்த கோவிலை வச்சுட்டு போகிறாங்க. மலைவாழ் மக்களுடைய ஆழமான நம்பிக்கை, அதாவது ஒரு கோவிலில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ஒரு விஷயம் நிறைவேறணும்னா நாம் வைக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கையில் தான் நமக்கு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் கிடைக்கும். இந்த கோவிலில் முனியப்பன் இரவு நேரத்தில் குதிரையில் ஏறி ஒட்டுமொத்த மலை கிராமத்தையும் காவல் காக்கிறதா இன்னைக்கு வரைக்குமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ரோந்து போயிட்டு வரக்கூடிய முனியப்பன் அதிகாலையில் களைப்பு தெரியாமல் இருக்கணும், களைப்பு திரும்புகிற மாதிரி சாமி அமர்ந்து இருக்கணும், ஓய்வு எடுக்கணுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய இந்த நாற்காலியில் அமர்ந்து தான் ஓய்வு எடுக்கிறதா இன்றைக்கி வரைக்குமே ஒரு நம்பிக்கையான விஷயமாகவும் சொல்லப்பட்டு வருது. கோவில் வளாகம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் நார்கள் தான் ஒரு வெட்ட வெளியில் கிடக்குதுங்க. காட்டில் இருந்தாலும் சரி, அங்கே மக்களோ மற்ற அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருந்தால் கூட தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு இந்த நாற்காலியை தொடர்றது கூட கிடையாது இன்றைக்கு வரைக்குமே. அதாவது சாமிக்கு கொடுக்குற பொருளை எடுத்தால் முனியப்பனுக்கு உக்கரம் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் பக்தி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் தான். இது ஆச்சரியமான விஷயந்தான். இங்கே இருக்கக்கூடிய சேட்டு முனியப்பன் சிலை மற்ற கோவிலில் மாதிரி நின்ன நிலையிலையோ அமர்ந்த நிலையிலையோ இல்லாமல் பிரம்மாண்டமான உருவத்தோட படுத்த நிலையில் காட்சி தரதா இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இளவட்ட வயசில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தால் இங்கே நீங்கள் இந்த வேண்டுதலை வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி வேலை விஷயம்தான் இல்லை
தொழிலில் நஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, உடம்புல பார்த்திங்கனாலும் ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. டாக்டர்கிட்டே போனால் கூட இதுதான் நோயின்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதாவது உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ அது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரியான வேண்டுதலை வச்சுட்டு போனால் ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை பரவலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு விசித்திரமான வழிபாட்டு முறையை மற்ற கோவில்களை பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் இந்த ஒரு அரிதான விஷயம் இருக்கிறது இங்கே நடந்துட்டு வருது, இங்கே மட்டும்தான் நடக்குதாங்கிறது ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா ரூட்லாம் பார்த்திங்கன்னா முன்னே சொல்லியிருக்கக்கூடிய விஷயந்தான். அதாவது சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து கருமந்தூர் போகக்கூடிய வழியில் வெள்ளாறு கிராமம்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளிமலை கிராமம்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக கோபுரம் நீங்கிறது தான் ஒரு விஷயமே, சோறும் கிடையாது. காட்டோட நடுவில் ஒரு பெரிய ஓடையோட ஓரத்தில் மரத்தடியில் இயற்கையான சூழலில் இந்த சாமி இருக்குதுங்க. இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷம் என்னென்னா இந்த நாற்காலி நேர்த்தி கடனும் பக்தர்கள் வந்து வேண்டுதலுக்கு வைக்கக்கூடிய விஷயந்தான். ஓய்வெடுக்கிற சாமிக்கே ஓய்வெடுக்க பக்தர்கள் வந்து இந்த நாற்காலி காணிக்க கொடுக்குறது எவ்வளோ பெரிய அருமையான விஷயந்தான். ஆட்டோட நடுவில் இந்த கோவில் வளாகம் பக்தர்கள் வந்து காணிக்க வைக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான சேர் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி பார்க்குறதுக்கே வினோதமாக காட்சி அளிக்கும். யாரும் தொடாத பொருள் வேறு. ஏன்னா ஒரு சாமிக்கு நம்ம ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துகிறோம், ஒரு பொருள் வந்து நம்ம கொடுக்குறோம்னா பெரும்பாலும் யாரும் அது வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோவிலில் வைக்கக்கூடிய பல விஷயத்தை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய பழக்கங்கிறது பலருக்கும் உண்டு. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. சாமிக்கு நேர்த்திக்கடனாக கொடுக்கக்கூடிய பொருளை யாரும் வந்து தொடர்றது கூட இல்லை. அதே மாதிரி பயங்கிறது நிறைய இருக்குது இந்த சாமி மேலே. சேட்டு முனியப்பனோட பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்தாலே பெரும்பாலுக்கு பயம் வந்துடும். ஆனாலும் இது காவல் தெய்வமாக தான் இந்த தெய்வம் இருந்துகிட்டு வருதுங்க. கல்வராயமலை வெள்ளாறு கிராமத்தில் இந்த சேட்டு முனியப்பன் கோவிலில் முக்கியமான வழிபாட்டு நாள் வந்து வேண்டுதல் நாள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரத்தோட புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. இந்த நாளில் மாவட்டத்தோட நிறைய இடங்கள்லேருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க. மற்ற காவல் தெய்வம் மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பான அபிஷேகம் வழிபாட்டு முறை எல்லாமே நடத்தப்பட்டு வருது. அதுவும் இந்த ஆடி மாதம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. இந்த திருவிழா நாள், அதே மாதிரி இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வருகைங்கிறது நிறைய அதிகமாக இருக்கும். அதுவும் ஹைலைட்டான விஷயம் இந்த ஆடிப்பெருக்கு தான். ஆடிப்பெருக்கு திருவிழா பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே இந்த ஆடி மாதங்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி தான் இந்த ஆலயத்துலேயும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு. அது இப்போ இந்த ஜூன் மாதம்லாம் ஒரு பக்தர்களுடைய கூட்டங்கிறது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த சேட்டு முனியப்பன் ரொம்ப சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்படுறதால மக்கள் வந்து தங்களுடைய முக்கிய வாழ்வாதார பிரச்சனைக்கு தான் இங்கே முக்கியமான வேண்டுதல் வைக்கிறாங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலப்பா, ஒரு கவர்மெண்ட் வேலையை தேடிட்டுருக்கிறேன், தொழிலில் வந்து நான் நஷ்டத்தை சந்திச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்க கொடுங்க. இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக ஒரு வேண்டுதலாக நீங்கள் வேண்டிட்டு போகலாம். தீராத நாள்பட்ட நோய் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் குணமாகணும், குடும்பத்தில் வந்து மனசாபம் வந்து இருக்குது, அதாவது சொந்த பந்த வழியிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல நிலைமை இல்லை, ஒன்று போனால் ஒன்றுன்னு இருக்குதுங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட இங்கே ஒரு தடவை வந்து இந்த முனியப்பன்கிட்ட வேண்டுதல் வச்சு ஆசை வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனைக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருமண தடை, குழந்தை வரம், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, வீட்டில் வந்து எனக்கு ஒரு வாரிசு வேணும், ஒரு மழலை சத்தம், ஒரு குழந்தையோட சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்க கொடுங்களா இருந்தால் கூட, குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளாக இருந்தால் கூட இங்கே நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தா ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருமண தடை குழந்தை வரம் வேண்டி நிற்கிறவங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து போகலாம். இந்த வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை திரும்ப தடை இதெல்லாம் தாண்டி நிலப்பிரச்சனை கோர்ட்டு கேஸு ஒரே வாய்தாவாகவே இருக்குது, எதுவுமே சாதகமாக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும், அதே மாதிரி எதிரி தொல்லை கன்திஷ்ட் பாதிப்பு அதிகமாக இருக்குது, எதை தொட்டாலும் நல்ல மாற்றம் கிடைக்கல, நல்லது நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும், எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இங்கே வந்து முறையிட்டு போனால் சாமிக்கிட்ட வந்து முறையிட்டு போனால் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்கங்க. நீங்கள் வைக்கிற வேண்டுதல் நிறைவேறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் சாமிக்கு ஒரு புதுசாக பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் நாற்காலியை வாங்கி வந்து காணிக்க கொடுக்குறதா.
காவலுக்கு செல்கிற சாமி கலப்பாக வர்றப்ப அமர்றதா இந்த நாற்காலி விஷயங்கிறது நம்பப்படுது. அவ்வளோதாங்க. பெருசாக நீங்கள் பரிகாரமோ காசு பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. ஒரு விசித்திரமான பழக்கம். இந்த சேரை, இந்த பிளாஸ்டிக் நாற்காலியை வாங்கி காணிக்க வச்சுட்டு போகிறதா வழக்கமாக. கோவில்களில் இங்கே கோபுரம் மதில் சுவருங்கிறது கதவு கிடையாது, அடர்ந்த காட்டு பகுதியில் தான் இருக்குது. பெரும்பாலும் கோவில் முனிவு பண்ண நின்ற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரு, இவர் படுத்த நிலையில் இருக்கிறாரு. கல்வராயன் மலைக்கு போகக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான எழில் கொஞ்சக்கூடிய இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இந்த கோவிலில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு விசித்திரமான விஷயம்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். இப்படி பார்க்குறப்ப இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா முன்ன சொல்லக்கூடிய அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய் இந்த கோவிலில் வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும்.